MKTV நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வெடியிலே நோக்கி. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடித்த நிகழ்ச்சி, பலன் பெறும் நிகழ்ச்சி, பயன்பெறும் நிகழ்ச்சி. நிறைய பேர் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நிகழ்ச்சி கால் பண்ணி பேசினவங்கன்னு பார்த்தோன்னா அதோட பலன் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு லைன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு சுவாமிஜி கிட்ட பேசுறதுக்கு கரெக்டான பரிகாரங்கள் என்ன கேட்கணுமோ அந்த விஷயங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கால் பண்ணுங்க. அதே மாதிரி சுவாமிஜி சொல்லும்போது அந்த பரிகாரங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறதுக்காக நோட் பேட்லாம் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றும் என்னைக்கும் இன்றும். ஸோ இந்த உங்களோட லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களோட கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்கிறதுக்கு இன்றைக்கும் நம்ம கூட வந்து பைரவ பாபாஜி இருக்காங்க. வணக்கம் சுவாமிஜி. ஸோ சுவாமிஜி என்றைக்குமே வந்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு பொதுவான நல்ல கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லி ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி என்ன கருத்து நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க சுவாமிஜி? தன்னால் மட்டுமே முடியும் கர்வத்தோடு இருந்தால் வாழ முடியாது, தன்னம்பிக்கை இல்லாட்டி வளர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அது சுவாமிஜி. ஸோ நல்ல ஒரு கருத்து நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிங்க சுவாமிஜி. அண்டு முதல் கேள்வி என்ன கேட்குறோம்னா சுவாமிஜி, இந்த மஞ்சள் தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது அன்டைமில் வீட்டுக்கு போயிட்டு உள்ள இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்கு மஞ்சள் தண்ணி வந்து சிறப்பாக அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மஞ்சள் தண்ணிக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன பவர் இருக்குது சொன்னால் அதை பற்றி சொல்லுங்கள். மஞ்சளில் வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற ஸ்ரீதேவி குடியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜிஸை வெளியே அனுப்பக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது அதில் இருக்குது. இதிலே பஞ்சகவியம் எல்லா ஹோமத்துலேயும் பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் ஃபஸ்ட்டு கலச பூஜை பண்ணுவாங்க. பஞ்சகவியங்கிறது பூராமே பசுமாட்டோட இது தான். பசுஞ்சாணம், கோமியம், பசுங்கோமியம், பசும்பால், பசுந்தயிர், பசுநெய் இது எல்லாத்தையும் கலந்து பஞ்சகவியமாக வந்து இது பண்ணுவாங்க. அது என்னென்னா ஒவ்வொன்றும் வந்து பாவத்தை போக்கக்கூடியது அதில் நிறைய இருக்குது. ஸோ மஞ்சளுக்கு அதோட சிறப்பானது இருக்குது. வணக்கம், விடியலை நோக்கி லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ராஜேஸ்வரிங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் கேட்கிறேன் சுவாமிஜி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு முன்னேற்றமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா அடிக்கடி உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் வீடுமா தான் இருக்கும் சுவாமிஜி. கணவருக்கு முடியாம போதாமா? ஆமாங்க சார், இருக்கு தான். நரம்பு சம்பந்தமா பாதிப்பு அடிக்கடி வருதா? ஆமாங்க சார், ஃபிக்ஸ் வருது, அட்டாக் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான். என்னம்மா? ஃபிக்ஸ் வருது. ஃபிக்ஸ் அதாவது பர்டிகுலர் டைம் இருக்காமா? நைட் நேரம், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல பகல் 6 மணிக்குள்ள வருதா இல்ல பகல்லையே வருதா? பகலிங் சுவாமிஜி. பகல்லையே வருது. உங்க கணவர் பேருமா? செந்தில்குமார். என் பேர் ராஜேஸ்வரி. இங்க கோயம்புத்தூர்ல ரசமணி எழுதிக்கங்கம்மா. ரசமணி வாங்கிக்கங்க 39 கிராம்ல. ரசமணிங்களா? ஆமாம்மா. அதாவது கிரீஸ் ஸ்டோர் கோயம்புத்தூர்ல இந்த பூஜை சாமான்கள் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பா. ரசமணி 39 கிராம் வாங்கிக்கங்க. அதில் அதை வாங்கி அதுக்கப்புறம் வந்து வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, அது ஃபிட்ஸ் வரப்ப வலது பக்கம் இழுக்குதாமா இடது பக்கம் இழுக்குதாமா? அந்த கை கால வெட்டி இழுக்குதுல்ல சாமிஜி, அதுதாம்மா. வெட்டி இழுக்குறது இல்ல, அப்படியே கோமா சுத்தி போற மாதிரி போகுது. கண் ரெண்டு மேல அதாவது தலையை பார்த்த மாதிரி மேல சொருகி நிக்குது அப்படியே. அப்ப வந்து எந்த சைடு கை கால் வந்து அதிகமா இழுக்குதுமா? லெஃப்ட். சரிம்மா. வேப்பிலை கொழுந்து வந்து 150 கிராம்மா. வில்வ இலை 1/4 கிலோ. இது ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி ஒரு காப்பர் இல்லாட்டி அலுமினிய பாத்திரத்துல ஊத்திட்டு இந்த ரசமணி இருக்கு இல்லைங்களா, அதை அதுக்குள்ள போட்டு 11 நாளைக்கு, அதாவது 2 மணி நேரம் தொடர்ந்து எரியிற மாதிரி ஹேண்டில் பொருத்தி வைங்க. அதை மெழுகுதிரி பொருத்தி வைங்க. அதுக்கு கீழே அந்த மெழுகுதிரி சூடுல 2 மணி நேரம் டெய்லி இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் மாற்ற வேண்டாம், தொடர்ந்து 2 மணி நேரம் இருக்கணும் 11 நாள். அதுக்கப்புறம் அதை எடுத்து அவருடைய கழுத்துல பெடனி பக்கம் வர்ற மாதிரி அதை வந்து சிகப்பு நூல்ல கட்டி விடுங்கம்மா. அதுல கோர்க்குற மாதிரி ஹோல் இருக்கும் அந்த ரசமணியிலேயே. அதோட வெயிட் வந்து 39 கிராம் மினிமம் இருக்கணுமா. அதுக்கு மேல இருந்தா தப்பு இல்லை. அதை மாட்டி விடுங்க, அது வர்றது உடனே நின்றோம். நல்லதுமா. நன்றி நன்றி. சுவாமிஜி, இப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நேரம் காலம் ஜாதகம் பொருந்தும் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணுறோம். அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வருது. எதனால் வருது சுவாமி? இந்த ரீசன் என்ன? அதாவது கர்ம வினை எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்கிறது வந்து இயற்கை தான்.
பஞ்சபூத சக்தி தான் நம்ம வந்து பிள்ளையார கும்புற முதல் கடவுள் வந்து பஞ்சபூதத்தோட ஒடுக்கம்தான், அதுக்கு அடுத்து சிவன். ஸோ இயற்கை சக்தியில் கர்மா அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாவபுண்ணியம் கலக்கு. அப்படி பார்த்திங்கன்னா சுனாமி வரப்போ ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க, இப்போ கூட நிறைய பேர். அப்போ எல்லாரும் ஒன்றா கர்மம் பண்ணவங்களான்னு கேட்டால் இல்லை. இயற்கை ஆக்ரோஷம் அடையும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்குமே அடிப்படும். அதே போல் நீங்கள் சொல்கிறது ஜாதகம் எல்லாம் பார்த்துமே அவங்களுக்கு சில ஆக்சிடெண்ட் இதெல்லாம் நடக்குது, பிரிஞ்சு போகிறாங்க இப்படிங்கன்னா அவங்க வந்து பண்ண வேண்டியது, அவங்க பிறந்த கிழமையிலையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாக வச்சு அன்னதானங்கள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இதிலிருந்து தப்பிக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காமல் தப்பிச்சுக்கலாம். நல்ல சுவாமிஜி. சுவாமிஜி நீங்கள் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜி நீங்கள் சென்னையில் மீட் பண்ணலாம். எந்த அட்ரஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், முகப்பேர் ஈஸ்ட். ஸோ முகப்பேர் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் நகர் மெயின் ரோட் முகப்பேர் ஈஸ்ட்டில் நீங்கள் மீட் பண்ணலாம், நியர் DAV கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சி அட்ரஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைனில் காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், விடியலை நோக்கி லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. அவர்கிட்ட பேசணுங்க. கொடுங்க, சாமி இருக்காங்க, பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கரெக்டா பேசுங்கம்மா, லைன்ல இருக்கீங்க. பொண்ணுக்கு கேக்குது. ஓகேம்மா, கேளுங்க, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சாமி பொண்ணுக்கு கேக்குறேன், மெடிக்கல் கிடைக்குமா? உங்க வேற ஏதாச்சும் கேட்கணுமாம்மா? பொண்ணு பேர் நந்தினி. வேற ஏதாச்சும் கேட்கணுமான்னு கேட்டேன். இல்லைங்க, பொண்ணுக்கு மெடிக்கல் கிடைக்கும் கேக்குறது. பொண்ணு பேர். ஹலோ. ஓகேம்மா. ஸோ உங்கள் லைன் அதாவது பார்த்தோன்னா கரெக்டாக பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா என்ன கேட்கணுமோ சுவாமிஜி கிட்டே தெளிவாக எடுத்து வச்சுட்டு கேளுங்க. அதாவது சுவாமிஜி வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லைனில் வந்தவங்களே திருப்பி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சுவாமிஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி நீங்கள் திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சியில் சனிக்கிழமை சுவாமிஜி நீங்கள் பார்க்கலாம். தி எவரெஸ்ட் பார்க், அதில் நீங்கள் மீட் பண்ணலாம் சுவாமிஜியை. ஸோ பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் TVS டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க்கில் நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். சேலத்தில் நீங்கள் சுவாமிஜியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். அதாவது சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல் வசந்தம், அதில் வந்து நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். பார்க்க வேண்டிய நேரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சுவாமிஜியை பார்க்க வேண்டிய நேரங்கள். கீழே அதாவது டிவி கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜியை வந்து பார்க்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தால் சிறப்பாகும். இப்போ நீங்கள் சுவாமிஜி கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவிக்கு மேலே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட பேசலாம். சுவாமிஜி, அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாழ்க்கையில் நிறைய உழைப்பாங்க, பட் ஆனால் உடனே அவங்களால லைஃப்பில் வந்துட முடியாது. பட் சில பேர் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு சின்ன ஒரு எஃபர்ட் தான் போட்டிருப்பாங்க, பட் அவங்க லைஃப்பில் வந்து நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க உழைக்கிறவங்களுக்கும் அவங்க வராததுக்கும் பார்த்தோன்னா சின்ன எஃபர்ட் போட்டவங்களுக்கு வந்தவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது சுவாமிஜி? டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறதோட அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அதாவது நான் எடுத்தோன்னே சொன்னேன், எதிரிகள் இருந்தாலும் சுத்தமாக வாழ முடியாது. எதிரிகள்ங்கிறது நம்மளோட எண்ணங்கள். இன்னொன்று ஆணவம். இந்த ஆணவங்கிறது நம்மளோட தலைச்சம்பளை. எல்லா ஆண் பெண் எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கும். தான்கிற ஒரு ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டையும் விட்டவங்க தான் அந்த சின்ன எஃபெக்ட்லேயே மேலே வருவாங்க. இந்த உழைக்கிறவங்கள்ட்ட என்ன தான் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசினா சடார்னு அவங்க கோவப்பட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈகோ அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈகோ இல்லாமலும் சரிங்களா, ஆசைகள் இல்லாமலும் எண்ணங்களில் சுத்தமாக இருக்கிறவங்க வந்து சின்ன எஃபர்ட் போட்டாலும் அவங்க மேலே வந்துடலாம். இது ரெண்டும் இருக்கிறவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு உழைச்சாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். லைஃப் டைம் பூரா உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். அவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று +2 ரிசல்ட் வந்துச்சு. இனி அடுத்து டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு சீட் படிப்பாங்க. ஆனால் என்ன தான் அவங்க படிச்சுட்டு நல்ல டாக்டருக்கே படித்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க MBBS முடித்தா அவங்களோட சேலரி ஒரு 2 டிஜிட்டில் தான் இருக்கும். அதே 10th முடிச்சு ஒரு பையன் அதே அந்த 6 வருஷத்துக்குள்ளே அவனோட சேலரி பார்த்திங்கன்னா 1 lakhக்கு மேலே இருக்கும். ஸோ காரணம் என்ன, அவங்களோட எஃபெக்டும் உண்மையும் இருந்தால் அவங்க மேலே வரலாம், ஈகோ இல்லாமல். நன்றி சுவாமிஜி. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வீடியோல நோக்கி. வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க. ஆமாங்க சார். ஓகேம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? மஞ்சுளா சார். நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். சுவாமிஜி கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பையன் பேர் வினோத்குமார். அவனுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைக்கணும். எங்க வீட்டுல கொஞ்சம் பண கஷ்டம், அதனாலதான் சார் கால் பண்ணேன். நீங்க என்னை வந்து பார்த்துருக்கீங்களா?
இல்லைங்க சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே பரிகாரம் எதுவும் கேட்டிருக்கீங்களா? என் டிவில சொன்னதை கேட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னம்மா? நான் டிவில வந்ததெல்லாம் பாத்துருக்கிறேன். ஓகே. நாங்க எப்ப செய்யலீங்க சார். இல்லை, நீ வினோத்துக்காக ஏதாச்சும் பரிகாரம் கேட்டிருக்கீங்களாம்மா? இல்லைங்க சார். சொல்லுங்க. இப்போ அவருக்கு வேலை கிடைக்கணுமா? ஆமாங்க சார். வயசுமா? என்னங்க சார்? அவரோட வயசுமா? வயசுக்கு இப்போ 25ங்க சார். இப்போ அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரா? ஆமாங்க சார், மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் கம்பெனி அது. அப்புறம் ஏமா இன்னமும் வேற வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாங்க சார், அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் லைன்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லைன்லயே அவர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காரேம்மா. ஆமாங்களா? ஆமாம்மா, இதே அவருக்கு நல்லா இருக்கும். அவர் கம்ப்யூட்டர் லைன் போறதோட சேல்ஸ்ல தான் அவருக்கு நல்லா இருக்குமா, இதுலயே இருக்கட்டும். நல்லது. ஓகே சார். ஓகேம்மா. நன்றி நன்றி நன்றிம்மா. சொல்லுங்க. சுவாமிஜி வந்து தானத்துல சிறந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அன்னதானம் பண்ணா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன தானம்லாம் நம்ம பண்ணலாம்? அடுத்து சொல்லணும்னா கோதானம், எல்லாரும் சொல்லக்கூடிய கோதானம், அதாவது பசுமாட்டவே தானம். ஆனா அதோட சிறந்தது என்னன்னா பசுவுக்கு சாப்பிட கொடுக்கணும். கோவை தானமாக கொடுக்காம அதுக்கு வந்து உணவுகளாக வந்து நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கிரகங்கள் பாதிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நம்ம வந்து தானம் கொடுத்துட்டு வந்தோம்னா, அதாவது உணவு பதார்த்தங்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய கர்மாக்கள், அதாவது பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த தானம் இதுக்கு அடுத்து இன்னொரு தானம் என்னன்னா, இது தானம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மனிதநேயன்னு சொல்லணும். அடுத்தவங்கள எந்த ஒரு காரணத்திலையும் புண்படுத்தாமல் பேசுறது இன்னொரு மிகப்பெரியது. இதுலேயே வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். நல்லது சுவாமிஜி. நீங்கள் வந்து சுவாமிஜியை சென்னையில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். அட்ரஸ் கரெக்டாக நோட் பண்ணிங்க. நம்பர் 134 ஈஸ்வரி இளம், பன்னீர் நகர், மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்குது. ஸோ அடுத்த காலர் பேசலாம். வணக்கம், விடியலை நோக்கி லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க. சரி. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் மல்லிகாங்க. சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து மல்லிகான்னு சொல்லி பேசுறேங்க. உங்களுக்கு வேற பேர் இருக்காமா? இல்லங்க, ஒரே பேர் தான், மல்லிகா மட்டும். சொல்லுமா. சாமிஜி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் ரொம்ப ஆயிடுச்சுங்க. சொந்தமா வீடு இருந்தது, அது இப்ப விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறேங்க. அந்த வீடு சீக்கிரமா சேல்ஸ் ஆகணுங்க. வேறம்மா? அதுதான் சாமிஜி, சீக்கிரமா சேல்ஸ் ஆகணும். அந்த ஒரு வகை இடம் வாங்கி வீடு கட்டணும் சாமி. அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த இடத்துலமா அந்த வீடு இருக்கு? செல்வபுரம் பேரூர் பக்கத்துல இருக்கிறோம் சாமிஜி. அங்கதான் அந்த வீடு விற்கணுமா? அந்த வீடு அங்கதான் சாமிஜி விற்கணும். இந்த போரூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்குல்லம்மா? ஆமாங்க. அந்த சிவன் கோயிலுக்கு வந்து சிகப்பு அரிசி 100 கிராம், கருப்பு எள்ளு 100 கிராம், சரி, நாயுருவி விதை 100 கிராம், இது மூணையும் வந்து கருப்பு துணியில கட்டி அந்த கோயில் குளத்துல வந்து யார் பேர்ல வீடு இருக்கோ அவங்க தலைவன் ஆன்டி கிளாக் வைஸ் 108 முறை சுத்தி போட்டுட்டுமா. அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு வந்து 21 பேருக்கு வந்து லெமன் ரைஸ் வாங்கி கொடுங்கம்மா, எலுமிச்சம்பழ சாதம். ஆமா, வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இது செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை. செஞ்சீங்கன்னா அந்த இடம் வித்துரும். ஆமா, 21 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதுல 3/4 பேர் சிவனடியாரா இருந்தா ரொம்ப நல்லது. நல்லதுமா. வீடை வித்துட்டு திரும்பவும் லைன்ல வாங்கம்மா. நன்றி நன்றி. ஸோ காலர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து வந்து ஒரே பிரச்சனைக்கு மட்டும் பரிகாரம் கேளுங்க. ஏன்னா பார்த்தா நிறைய பேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி சுவாமிஜி சொல்லும்போது கரெக்டாக பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சுவாமிஜி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தானம், அதாவது பார்த்தோன்னா பண்ணும்போது, அன்னதானம் பண்ணும்போது வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போனால் தான் அந்த அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகம் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. வெளியிலேருந்து ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போனால் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமிஜி, நம்ம வீட்டில் எடுத்து சமைச்சிட்டு போகும்போது? அதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம சுத்தங்கள் ஃபஸ்ட்டு சுத்தம், ரெண்டாவது நம்மளுடைய எண்ணம். அந்த வீட்டில் சமைக்கிறது வந்து நம்ம தினந்தோறும் நமக்கு சமைக்கக்கூடிய சாப்பாட்டில் அரிசியை குக்கரில் போட்டோ இல்லை படிக்கிற பாத்திரத்தில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிடி எடுக்கணும். அந்த பிடியை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து அஷ்டமி, அமாவாசை நாள் இல்லை அவங்க பிறந்த நாட்களில் அதை கோயிலில் வந்து அன்னதானமாக சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதில் 100% தனக்கு வந்த சாப்பாட்டை கூட
அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அது மிகப்பெரிய தானம் அது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடற்கரையில் வந்து நீ உடம்புல எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சிட்டு ஓட்டினாலும் ஒற்றை மண் ஒட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு அரிசியிலையும் ஒருத்தன் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட அரிசி தான் நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுக்காக போடுற குக்கரில் நம்ம போடுற அரிசி. அதிலிருந்து ஒரு பிடி எடுத்து நம்ம அன்னதானம் செய்யும்போது 100% அன்னதானத்தோட பலன் நமக்கு வந்து சேரும். அதுக்காக வீட்டிலேருந்து கொஞ்சம் போக சொல்கிறேன். சுவாமிஜி, ஸோ சுவாமிஜி நீங்கள் வந்து திருச்சியில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சியில் நீங்கள் சனிக்கிழமை மீட் பண்ணலாம் சுவாமிஜியை. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் நீங்கள் மீட் பண்ணலாம். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து சேலத்தில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சுவாமிஜியை மீட் பண்ணலாம். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தம், அங்கே நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். எந்த டைமிங் மீட் அப்படின்னு பார்த்தா காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் சுவாமிஜி மீட் பண்ணலாம். கீழே போயிட்டு இருக்கு, அதாவது பார்த்தா டிவிக்கு கீழே போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தா சிறப்பாகும். சோ அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், விடியலை நோக்கி. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார், நான் ஈரோட்டில இருந்து மோகனாம்பாள் பேசுறேன் சார். மேடம், சுவாமிஜி கிட்ட பேசுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையன் பேரு சிறுபானந்துங்க. அவன் வந்து டிகிரி இந்த வருஷம் ஃபைனல் முடிச்சுட்டான் சார். அவனுக்கு நல்ல ஜாப் இன்னும் கிடைக்கல. அவனுக்கு எப்படி ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்கலாம். அவர் இப்ப எங்கம்மா இருக்காரு? சென்னையிலயா? ஆமா சார், சென்னையில தான் படிச்சா அப்படிங்க. சரி, இப்ப வேலையில தான் இருக்காரு? இல்ல சார், இப்பதான் அவர் ஃபைனல் இயர் முடிச்சிருக்காரு. ஃபைனல் இயர் இப்ப முடிச்சிருக்காருங்களா? ஆமாங்க, கேம்பஸ்ல எதுவுமே செலக்ட் ஆகல சார். என்ன முடிச்சிருக்கா? பிஇ மெக்கானிக்கல். கிருபானந்துங்களா? ஆமா சார், கிருபானந்த். அவருக்கு வேற எதுவும் பேர் இருக்காமா? இல்லைங்க, ஒரே பேர் தான். ராகு தசை நடக்குது. உங்க பையனோட பிறந்த கிழமையிலமா? சரிங்க சார். பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோயில்ல, சரிங்க சார், அதுல நவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுல ராகு பகவானுக்கு மட்டும் சரிங்க மலை வாழைப்பழம் இருக்கலாமா? சிகப்பு வாழைப்பழம். மலை வாழைப்பழம்? ஆமாமா, சிகப்பு வாழைப்பழமா இருக்கும், சிவப்பு கலரா. செவ்வாழை. செவ்வாழை பழத்துல வந்துமா ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டு அதுல இழுப்ப எண்ணெயில வந்து எண்ணெய் ஊத்தி சிகப்பு திரையில ராகு பகவானுக்கு வந்து ராகு காலத்துல 3 கிழமை, அதாவது அவர் பிறந்த கிழமை புதன்னா 3 புதன், அது மாதிரி 3 தடவை விளக்கு போட்டுட்டு வாங்க. அந்த 3ஆவது வாரம் போறதுக்குள்ள அவருக்கு வேலை கிடைச்சிடும். செவ்வாழை பழத்துல மொத்தம் 3 லேயர் வருமா. ஒரு லேயர் எடுத்துட்டு அதுல இழுப்பெண்ணெய் ஊத்தி சிகப்பு திரியில தீபம் போடணும். ராகுக்கு அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய நவகிரகத்துல ராகு பகவானுக்கு சிகப்பு திரியில போடணும். ஆமாம்மா, அவர் என்ன கிழமை பிறந்தாரோ அந்த கிழமையில. அவர் எந்த கிழமை பிறந்தாருமா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சார், திங்கட்கிழமை காலையில. இப்ப திங்கட்கிழமை காலையில போட்டுட்டு வாங்க. நல்லதுமா. நன்றிம்மா, நன்றி. அழைப்பில் நமக்கு நன்றி. சுவாமிஜி வந்து இன்னொரு என்னன்னா, இப்போ ஜாதக பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் செல்லமாக வச்ச பெயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பேர் வைக்கிறதால வந்து ஜாதக பெயர் யூஸ் பண்ணால் சில பேருக்கு வந்து நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. பட் வீட்டில் செல்லமாக வச்ச பெயரை கூப்பிட்றதாலையும் இதுக்கு பேரை பொறுத்த வரைக்கும் எந்த பேர் வைக்கலாம். ஆனால் இஷ்ஷில் முடிகிற மாதிரி பேர் வைக்கக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்கக்கூடாது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் எஸ்ஸில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மனப்போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வரைக்குமே அவங்க வந்து அந்த மாதிரியே தான் இருந்துக்கணும். கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு வரக்கூடிய கணவரை பொறுத்து தான் அடுத்து அவங்க பிரச்சனையில் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து இஷ்ஷில் முடியவே கூடாது. ஹரிஷ், ராஜேஷ் இஷ்ஷில் வர்ற மாதிரி, அதாவது சமஸ்கிருத ஷாப் போட்டு இஷ் வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அவங்க அதிகப்படியான கடனில் இருப்பாங்க. ரொம்ப சம்பாதிச்சாலும் ஹைஃபை லைஃபுக்காக கடன் வாங்குவாங்க. இல்லை சம்பாதிக்காமல் அதிகப்படியான கடன், இல்லை நண்பர்களுக்காக வாங்குற கடன், இப்படி கடன்லேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மென்டல் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எனி டைம் 24 ஹவர்ஸில் 22 மணி நேரம் இந்த பேர் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் ஒன்று சேர்ந்துருவாங்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீமேலுக்கு எஸ்லையும் சொல்கிறீங்க, மேலுக்கு ஈஸ்வலியும் சொல்கிறீங்க. மேலுக்கு வந்து ஈஷில் முடியாது. சமஸ்கிருத இஷ் போடக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, நன்றி சுவாமிஜி. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். பட் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வணக்கம், நான் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை. என் பேர் நளினி.
மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாரோட லட்சியத்துக்கும் ஒரு குரு நிச்சயமா தேவைங்க. நாம சாமி கிட்ட வேணும்னா நேரா நம்ம போய் சாமி கிட்ட இது கூட அது கூடன்னு வேண்டது இல்லை. நமக்கு மூலியமா, அதாவது ஒரு குரு மூலியமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் வந்து நம்மளை ஏத்துப்பாரு உடனே. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒரு பூசாரி கிட்ட தானே கொடுக்குறோம். அவரு நேரடியா போயிட்டு சுவாமி கிட்ட நமக்கு நம்மளோட கோரிக்கைகளை எல்லாருமே சொல்லி நிறைவேற்றுவாங்க. இப்படி எல்லாருக்குமே தேவையான ஒரு குரு நிச்சயமா வாழ்க்கையில இருந்தா அந்த வாழ்க்கை சுபிட்சமாவும் சந்தோஷமாவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி நாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச குரு தாங்க வைராவி பைரவ பாபாஜி. இந்த பாபாஜியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரமே பத்தாது. ஏன்னா வைராவி பைரவ பாபாஜி இருக்காரு இல்லைங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது வெளியில போனீங்கன்னா கூட தெருநாயா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும், அதாவது பேப்பரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், சினிமாவுக்கு போனாலும் எங்கேயாவது எப்படியாவது பைரவரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு பைரவ பாபாஜியே ஒரு குருவா அமைஞ்சது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாங்க. எல்லாருமே குடும்பமா வந்து அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்களே தெரியும், எவ்வளவு பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம், சுவாமிஜின்னாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க பாபாஜி கிட்ட அப்படி எல்லாம் பயமே தேவையில்லைங்க. உங்களுக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட, ஏன்னா எங்க பாபாஜியும் அவரோட ஃபேமிலியோட தான் உங்களை பாப்பாரு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் எங்க பாபாஜி கிட்ட சொல்ல முடியலன்னா அவங்க வீட்டுல, அதாவது எங்க பாபாஜியோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே திறந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களை வந்து ஒரு சுவாமிஜி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாம தன்னோட சகோதரியா ட்ரீட் பண்ணி, தன்னோட அண்ணனா ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இல்ல சிலவங்களாம் நினைப்பாங்க, என்னடா சுவாமிஜின்னு சொல்றோம், இவர் வந்து பூஜை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எங்க பாபாஜி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி நமக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துப்பாரு. நம்மளோட சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு கொடுத்து நம்மளை இங்க இருந்து அனுப்புவார். பாபாஜியை கும்பிட 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 நம்மளோட வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். பைரவர் எங்களோட குலதெய்வங்க. ஆனா குலதெய்வமா இருந்தாலும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பைரவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு பைரவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில எங்களோட பைரவ சுவாமியே வந்து இப்படி ஒரு பைரவர் பாபாஜிய குருவா என் கண்ணில் காமிச்சாருங்க. சோ இதுக்கு நான் வந்து வைராவி பைரவ பாபாஜிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேங்க. எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாம மனசுல உள்ளது எல்லாமே அவர் கிட்ட கவலைகளை கடவுள் கிட்ட கொட்டுற மாதிரி குரு கிட்ட கொட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நம்மளோட கவலைகள் எல்லாமே தீர்க்கறதுக்காக பாபாஜி நமக்காக பைரவர் கிட்ட நேராவே வேண்டி நேராவே பேசி நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் பண்ணுவாருங்க. இப்படி பாபாஜியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. எங்க பாபாஜியை நீங்க பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்க பாபாஜியோட தாரக மந்திரமுங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு போட்டீங்கன்னா நம்ம காலபைரவரை நிச்சயமா கும்பிடுவோங்க. அந்த பைரவரே இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமாங்க. நீங்க பாபாஜிய சந்தோஷமா என்னைக்கு வேணாலும், அதாவது இந்த டைம் தான் இல்லாம எப்ப வேணாலும் நீங்க அவருக்கு போன் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் அவரால் போன் எடுத்து அட்டன் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க போன் பண்ணி பேசலாம். இவ்வளவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னது இல்லவே இல்லைங்க. நானா இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெண்ணா பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க நமக்கெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தின்னுட்டு. ஆனா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனையில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வேணும்னா நீங்க எல்லாருமே வைராவி பைரவ சுவாமிஜியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளோட பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் ஏற்படுங்க. இது வந்து நான் என் வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்றேங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே வந்து என் ஃபேமிலிக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்னதா இடம் வாங்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வீடு என்னமோ எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஷூட்டிங் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து அறிமுகமானாரு. ஒரு சுவாமிஜியை பத்தி நான் சொல்றேன், நீங்க கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா சுவாமிஜியும் பார்ப்பேங்க, பேசுவேன். ஆனா நான் ரொம்ப யாரையுமே வந்து என்னோட குருவா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட குருன்னு பாத்தீங்கன்னா நான் ராகவேந்தர் சுவாமியை தான் தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கு அவர் தான் குரு. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னேன். இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பைரவ பாபாஜியை பத்தி அவர் பேசவே இல்லை. ஒரு சுவாமிஜி 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 சுவாமிஜின்னு தான் பேசிட்டே இருந்தாரு.
ஆனா சடனா வந்து பைரவான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணுமே புரியல. பைரவாரா? அப்ப எங்க வீட்டுல இருக்கிற பைரவர் தான் உங்களை தூது விட்டுருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரா வந்து இங்க வைராவி பைரவ பாபாஜியை பார்த்துட்டேன். அவரோட லட்சணமும் தேஜஸும் அவர்கிட்ட இருந்த கலைகளும் எனக்கு உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்பட வச்சது. நிச்சயமா நாம எல்லாருமே வந்து தெய்வத்தை நேரா பாக்குறது இல்லைங்க, ஒரு குரு மூலமா தான் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த குருவே எனக்கு வந்து பைரவர் மூலமா கிடைச்சதுக்கு நான் வந்து காசி விஸ்வநாதருக்கும் கால பைரவருக்கும் நான் கும்பிடுற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நிச்சயமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பைரவ பாபாஜியை எனக்கு குருவா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி. ஸோ நிறைய நேர்கள் கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட அவங்களோட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன அதாவது சுவாமிஜி பேரே வந்து பார்த்தோன்னா பைரவ பாபாஜி. ஸோ பைரவ பாபாஜியை பற்றி சுவாமிஜி கிட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நினைக்கிறேன். சுவாமிஜி பைரவ வழிபாடு அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். பைரவ வழிபாடு வந்து இப்போ வந்து தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாரும் என்னதான் பைரவர் கும்பிட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த கோயிலில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கால பைரவர் இல்லை ஸ்ரீ பைரவர் இந்த நேமில் மட்டும்தான் இருக்கும். பைரவர் எல்லாமே தென்முகமாக இருக்கும். சில கோயில்களில் மட்டும் மேற்கு முகமாக இருக்கும். பைரவரில் இப்போ சொர்ணார்ஷ்ண பைரவரை கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து தாடி கும்பில் ஒரு சொர்ணார்ஷ்ண பைரவரை அவரை கூப்பிட்டாலும் அவர் சேத்திரபாலகர். இப்போ சொர்ணார்ஷ்ண பைரவர் வந்து தன்னுடைய இடப்பகுதியில் சக்தியை வச்சுட்டு இருந்தாது. கையில் வலது கையில் வந்து சொர்ண ஆபரணத்தை வச்சுட்ருப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அப்படி கும்பிட ஆசைப்படுறவங்க வீட்லேயே கும்பிடலாம். எப்படின்னா பசுஞ்சான விபூதி, பசுஞ்சான வரட்டி எடுத்து அதை பவுட்ரு பண்ணி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் சம அளவு எடுக்கணும். ரெண்டையும் கலந்து பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஈசான்ய பகுதியில் வைக்கணும். அப்படி வீட்டில் கும்பிட்டா பூஜை ரூமில், அப்படி இல்லாட்டி கோயில்களுக்கு போய் கோயிலில் பைரவருக்கு இப்போ தென்முகமாக இருந்தாருன்னா அவருக்கு இடக்கை பக்கம், அதாவது வெளியிலேயே கிழக்கு பகுதியில் அந்த பிள்ளையாரை வச்சு அதற்கு முன்னாடி 8 விதமான தீபங்கள், 8 தீபங்கள் போடணும் கிழக்கு பார்த்து. என்ன தீபங்கள்னால் தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு பௌர்ணமியில் இருந்து முதல் ஒரு வாரத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டோம்னா சொர்ணாகர்ஷ்ண வழிபாடு வந்து நல்லாயிருக்கும். அப்போ என்ன வீட்டுக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். நன்றி சுவாமிஜி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். என் வீட்டுக்காரர் பேர் கன்னியப்பன் சார். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களாம்மா? வணக்கம். எங்க வீட்டுக்காரர் பேர் கன்னியப்பன் சார். ஓகேம்மா, அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? காயத்ரி சார். ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. ஹலோ, பேசுறேன் சார், காஞ்சிபுரம் மாவட்டம். சொல்லுமா. எங்க வீட்டுக்காரர் பேர் கேட்கணும் சார். கன்னியப்பன் சார். 10/5/1980 சார் பிறந்தது. என்னம்மா கேட்கணும்? வேலை கிடைக்கல சார். வீட்டுக்காரர் இப்போ எங்கம்மா இருக்காரு? இங்கதான் சாலவாக்கத்துல தான் சார் இருக்காரு. இப்போ சமீபத்தில் ஏதோ அடிபட்டுச்சாமா அவருக்கு இந்த 1.5 மாசத்துக்குள்ள? இல்லைங்க சார், அடியில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இப்போ எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சாமா? ஆமா சார். என்ன ஆச்சுமா? பைக் வந்து கார்ல மோதி ரெண்டும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிம்மா, ஒரு வேலை சனீஸ்வர கோயிலில் சனி பிரீதியில் சனிக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் எதுவும் பண்ணீங்களாம்மா சமீபத்தில் 6 மாசத்துக்குள்ள? ஆமா சார், கும்பகோணம் போயிட்டு வந்தேன் சார். எதுக்காக பரிகாரம் பண்ணீங்க? பிரச்சனையே இல்லாம எதுவும் பரிகாரம் பண்ணீங்க? கால சர்ப்பதோஷம் சொன்னாங்க சார். என்னம்மா? கால சர்ப்பதோஷம் சொன்னாங்க சார். கால சர்ப்பதோஷம் ஓகேம்மா. சனீஸ்வரனுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணீங்களாமான்னு கேட்டேன். சனீஸ்வரனுக்கு பண்ணலைங்க சார். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? திருநள்ளாறு எதுவும் போயிட்டு வந்தீங்களா? திருநள்ளாறுலாம் போயிட்டு வந்தேன் சார். அங்க போய் துணி எதுவும் விட்டுட்டு வந்தீங்களா? விட்டு வந்தேன் சார். சரி, அதுக்கப்புறம் அவருக்கு வேலைகள் எதுவும் அமையாம இருக்கா? ஆமா சார். நான் அவர் நண்பர்கள் இல்ல தெரிஞ்சவங்க கூட அவர் எதுவும் வாய் தகராறுல சண்டை வரைக்கும் போச்சாமா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னம்மா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். அவர் இருக்காரா பக்கத்துல? இல்லைங்க சார், கொஞ்சம் வெளில போயிருக்காரு. சரி, நீங்க போனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா. நல்லது.
அதாவது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறதா என்னன்னா, கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க மட்டும் துணி விட்டா போதும். மற்ற சனி தசை நடந்துச்சுன்னா அவங்க போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு பரிகாரத்துக்கு போகிறப்ப திருநள்ளாறில் போய் துணி விட்டுட்டு வந்தேன், போய் அர்ச்சனை பண்ணலாம், போகக்கூடாதுன்னு இல்லை, கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ஆனால் அங்கே போய் இந்த மாதிரி துணி விட்டால் இவங்களுக்கு ஏற்படுற மாதிரி கண்டிப்பான இன்னல்கள் அனுபவிப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகிறது, கூட இருக்கவங்களோட அடிதடி சண்டை இந்த மாதிரி ஆகும். இதை சரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, அவங்க எந்த மாதம் போனாங்க, என்ன கிழமை போனாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பரிகாரம் அங்கேயே செய்யலாம். அப்படி செஞ்சால் ஆல்டர்னேட்டிவ் வந்து சூரியனுக்கு செய்யணும். அப்படி செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேலை தடை, தேவையில்லாத சண்டைகள் இதிலிருந்து வெளியே வரலாம். முக்கியமாக ஆக்சிடென்ட்டு அகோரமாக வந்து கைகால் உடையிறது இந்த மாதிரி நடக்கிறதுலேருந்து தப்பிக்கலாம். சொல்லுங்க சுவாமிஜி. இன்னொரு முக்கியமான கருத்து, அதாவது நம்ம பரிகாரங்கள் சொல்லும்போது இப்போ இவங்க கூட சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா துணி விட்டுட்டு வந்தோம் அந்த பரிகாரம் சொன்னீங்க, அந்த நேரம் காலம் இந்த பொருட்கள் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலராக அது நம்ம சொல்கிறோம் சுவாமிஜி. அதோட முக்கியத்துவம் என்ன சுவாமிஜி? ஒவ்வொரு ஹோரைக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி யமகண்டங்கிறது யமய கண்டம், யவனுக்கு கண்டம். அந்த டயத்தில் வந்து நம்ம கர்மாக்கள் கணக்கிடப்படாது. அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய, அதாவது ஒரு பொன் வாங்கினா கூட அது அபிவிருத்தி ஆகும். மலையாளிஸ் பார்த்திங்கன்னா அவங்க டைமிங், கல்யாணம் பண்ணுற டைமிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக அந்த யமகண்ட ஆரம்பிக்கிறப்ப தான் அவங்க கழுத்தில் தாலி போடுவாங்க. இதே இந்த சைடு நாட்டில் பார்த்திங்கன்னா நைட் 1 மணி 12 மணி 2 மணிக்கெலாம் கல்யாணம் நடக்கும். சில கல்யாணங்கள் 6 மணிக்கு நடக்கும். ஸோ கர்மாக்கள் கணக்கிடப்படுறது வந்து சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான், சரிங்களா? இதுதான் அதோட நம்ம சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்கிற அந்த டைமிங். அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ துணி விடுறாங்க ஒரு பரிகாரமாக, அவங்க பையர் வந்து 3 மணிக்கு விடுங்கன்னா அவங்க அந்த 3 மணிக்கு விட்டாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிடணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோன் கால்ஸ் வரும், ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை செய்வாங்க. அப்போ அந்த பரிகாரமும் வேலை செய்யாது, மேலும் தேவையில்லாத இன்னல்களை அவங்க சந்திக்க வேண்டி வரும். ஸோ ஒருத்தர் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு இந்த கோயிலில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், சிலர் சொல்லுவாங்க இந்த ஜாதகம் பார்த்தோம் நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணோம், அது எனக்கு வேலை செய்யலை, அவங்க அஸ்ட்ராலஜியே சரியில்லைன்னு. உண்மையில் அது தப்பு. அவங்க சொல்கிற டைம், இப்போ ஒருத்தவங்க ஒரு பரிகாரம் குறித்து கொடுத்துருக்காங்க, காலகஸ்தி இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிறோம், அங்கே வந்து ராகுக்கு அது பரிகாரம் பண்ணுங்கள். அவங்க என்ன டைம் சொல்கிறாங்க, என்ன கிழமை சொல்கிறாங்களோ அந்த டயத்தில் நீங்கள் கரெக்டாக போகணும். அங்கே போனோன்னே அவங்க பர்சனல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டோமே கோயிலுக்கு லேட்டாக செய்யலாம்னு சொல்லி அந்த டயத்தை விட்டு செஞ்சாங்கன்னா அந்த ஹோரைகள் மாறும். அந்த ஹோரைகள் மாறி அவங்க அந்த கிழமையே அந்த பரிகாரத்தை செஞ்சாலுமே அந்த பரிகாரம் வேலை செய்யாது. அதுதான் அதோட ரொம்ப முக்கியத்துவம். இந்த சில பரிகாரங்கள் நடக்காமல் போகிறதுக்கும் காரணம் வந்து அந்த டைமிங் அவங்க விட்டு செய்யறதுனால தான். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம், விடியலை நோக்கி. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கீழ்பாக்க கார்டன்ல இருந்து பேசுவேன் சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. தில்லி ராணி. ஓகேம்மா, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க வந்து எங்களுக்கு ஒரு சொந்தமா லேண்ட் இருக்கு, அது எங்களால கட்டவே முடியல. அங்க வீடு கட்டணுமா? ஆமாங்க சாமிஜி. என்ன பக்கத்துல யாருமா இருக்காங்க அந்த லேண்டுக்கு பக்கத்துல? லேண்டுக்கு பக்கத்துல தம்பியோட லேண்ட் இருக்கு, அதுல அவங்க வீடு கட்டிருக்காங்க. சரி, அதான் மாமனார் வழி சொத்து. அது சரிம்மா. தனியா பிரிச்சதுனால எங்க வழி சொத்துல ஓப்பனா இருக்கனால அது எங்களால கட்டவே முடியல. பக்கத்துல ஏதோ நீரோட இல்ல காவா ஏதாச்சும் ஓடுதாமா இடத்துக்கிட்ட? இடத்துக்கிட்ட இல்ல, மெயின் ரோட்ல போகுது. எவ்வளவு தூரம்? அதாவது அதை தாண்டி தான் உங்க இடத்துக்கு போகணுமா? ஆமா ஆமா, அது அந்த காவா சைட்ல வரும், சைட்ல வரும், நடுவுல வந்து சந்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறதுக்கு சந்து வரும். அதாம்மா, அதை தாண்டித்தான் நீங்க அந்த இடத்துக்கு போகணுமான்னு கேக்குறேன். ஆமாங்க சாமிஜி. சரிம்மா, நீங்க சாய்பாபா கோயில், நீங்க கீழ்பாக் கார்டன்ல இருக்கீங்களா? சாய்பாபா கோயிலுக்குமா? சாய்பாபா கோயிலுக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சாமிஜி, எனக்கு படபடப்பா இருக்கு. வேற ஒண்ணு. சரி சரி, சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு விபூதி 1 கிலோ வாங்கி அங்க வர்றவங்களுக்கு கொடுங்க. அடுத்த வாரம், அதாவது முதல் வாரம் இதை செஞ்சுட்டு அடுத்த வாரம் புதன்கிழமை சாக்லேட் 1 கிலோ, சாக்லேட் 1 கிலோ, குங்குமம் 1/2 கிலோ வாங்கி வர்றவங்களுக்கு கொடுங்க. ஆமா. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 18 1 ரூபாய் காயின், 1 ரூபி காயின். ஆமா ஆமா. கிராம்பு 7,
கிராம்பு நீங்க குழம்பு போடுவீங்களா? கிராம்பு கிராம்பு 7. கிராம்பு 7. துளசி ஒரு கட்டு. என்னங்க சாமிஜி? துளசி துளசிமா? புரியல எனக்கு. துளசி இலை கேள்விப்பட்டு துளசி செடி பார்த்திருக்கீங்கல்ல? புரியலைங்க. துளசி செடிமா? துளசி. ஆமா துளசிமா. துளசி மறிக்கொழுந்து பாபாவுக்கு கொடுத்துட்டு மறிக்கொழுந்து அந்த காயின்ஸ வந்து அங்க வர்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாருக்காச்சும் இல்ல உண்டியில போடுங்க, இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு காயின் கொடுத்துருங்க. 18 காயின் வரவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உண்டியில போட்டுருங்க. போட்டுட்டு எங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லபடியா நடக்கணும், அதாவது பில்டிங் எந்திரிக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலை தன்னால நடக்குமா? அப்படிங்களா? 1 கிலோ வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணுங்களா? ஆமா ஆமா, வீட்டுக்கு எதுவும் கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு என்ன கால்ல என்ன பிரச்சனை? என்னங்க சாமிஜி? உங்க கால்ல என்ன பிரச்சனை? கால்ல வந்து எனக்கு கிராக் வெடிப்புலாம் நிறைய இருக்கும் சின்ன வயசுல இருந்து. ஓஹோ, சரிம்மா சரி. இத செஞ்சுட்டு வாங்க. அடுத்து உங்க காலுக்கு நான் அடுத்த தடவை பரிகாரம் சொல்றேன். நல்லது. சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ சில விஷயங்கள் சுவாமிஜி கேட்கும்போது எங்களுக்கும் வியப்பாக இருக்கும், பார்க்குறவங்க வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சுவாமிஜி கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவிக்கு மேலே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சுவாமிஜி கிட்ட இப்போ நீங்கள் பேசலாம். டிவிக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு சுவாமிஜி கிட்ட மீட் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சுவாமிஜி வந்து பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சில வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவிலுக்கு போகும்போது வேண்டுதல்கள்லாம் வச்சுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் போகிற கோவில் எல்லாருக்கும் வேண்டுதலாக வச்சுறாங்க. பட் இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சவொன்னா அந்த வேண்டுதலை மறந்துடுறாங்க அவங்க. ஸோ அதனால வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறாமே போகுது. அதனால ப்ராப்ளங்கள் ஏதாவது வருது? 100% ப்ராப்ளங்கள் வரும். ஏன்னா தெய்வங்கள் வந்து குழந்தைக்கு சமம். அதாவது எனக்கு என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இது வந்து உண்மை சம்பவம். காஞ்சி பெரியவாவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த உண்மை சம்பவ கதைக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பிரதோஷ வேலைக்காக அந்த கோயிலில் நன்னிலங்கிற ஊரில் இருந்த கோயிலில் இது நடந்த கதை, உண்மை சம்பவம். என்ன இருக்குது, அந்த குருக்கள் வந்து தன் குடும்பத்தோட காலையிலேருந்து வீட்டில் அங்கே இருக்கிற தெய்வங்களை பூரா கழுவி, அதாவது குளிப்பாட்டி புது உடை அணிச்சு வர்றவங்களுக்கு பிரசாதம் ரெடி பண்ணி, இது நடந்தது 80க்கு முன்னாடி. பிரசாதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி சாயங்காலம் பூஜைகளும் முடிஞ்சு, அபிஷேகங்கள் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் தட்டில் விழுந்த காசை எண்ணி பார்த்துருக்காரு. ஸோ எண்ணி பார்க்குறப்ப அதில் வந்து ஒரு 2.25 ரூபாய் காசு இருந்திருக்கு. உடனே அவர் வந்து கோச்சிட்டு அம்பாலை பார்த்து, ஒரு 5 ரூபாய் கொடுக்கக்கூட உனக்கு வந்து அருகதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து அம்பாள்கிட்ட போட்டிருக்காங்க. அம்பாள் பாதத்திலே போட்டாராம். போட்ட நிமிடமே வந்து ஒரு பச்சை புடவை கட்டிட்டு ஒரு அம்மா வந்து நின்றுருக்காங்க. ஒரு தீபத்தட்டை காமிக்கிறப்ப அந்த அம்மா கை நீட்டுறப்போ அதிலிருந்து ஒரு 5 ரூபாய் விழுந்திருக்கு. 5 ரூபாய் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவர் குங்குமத்தை மடிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்ப அந்த அம்மா அங்கே இல்லை. அவர் உடனே கோயிலேருந்து வெளி பிரகாரம் வரைக்கும் ஓடி போய் பார்த்துருக்காரு. அந்த கடைகளை தாண்டி தான் உள்ள வரணும். அந்த தேங்காய் பழக்க கடைகள்லையும் விசாரிச்சிருக்காரு, அப்படி யாரும் வரலைன்னு. இல்லையே ஒரு பச்சை கலர் புடவை கட்டின அம்மான்னு அவர் சொல்கிறப்ப தான் அவருக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கு, இன்றைக்கி நான் அம்மனுக்கு கட்டினது வந்து பச்சை கலர் புடவை வேணும். விழுந்தடிச்சு ஓடியாந்து அம்மன் பாதத்தை பிடிச்சி அழுகிறார். ஸோ தெய்வங்கள் இதை எதுக்கு சொல்லணும்னா, குழந்தை மாதிரி நம்ம வந்து உண்மையாக தெய்வத்திட்ட வேண்டி அழுதோம் அப்படின்னா உடனடியாக செய்யும். ஆனால் நம்ம பதிலுக்கு என்ன செய்கிறோன்னு வேண்டுமோ அதை செய்யாட்டி ரொம்பவும் இம்சை கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, கோயில்கள் தெரியாட்டி குலதெய்வத்துக்கோ இல்லாட்டி சிவன், முருகர், இந்த 3 பேர் இந்த மாதம் செஞ்சால் முருகருக்கு செய்யலாம். இந்த 3 கோயில்களுக்கும் மொத்தமாக ஒரு 108 1 ரூபாய் காயினா மஞ்சள் துணியில் கட்டி எந்தெந்த கோயிலுக்கு நான் வேண்டி இருக்கணும் அந்த கோயில்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது. தெரியாத கோயில்கள், இது இப்போ இந்த கோயிலுக்கு வேண்டியிருக்கேன் அதுக்கு நான் போய் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி செய்யக்கூடாது. தெரியாத கோயில்களுக்கு வந்து நான் வேண்டதுனால எந்த பாதிப்பும் எங்களுக்கு வரக்கூடாது, எனக்கோ என்னை சார்ந்த என் குடும்பத்துக்கோ வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு குலதெய்வம் கோயிலில் உண்டியலில் போடலாம். அப்படி இல்லாட்டி செகண்ட் ஆப்ஷன் சிவன் கோயில், 3வது வந்து முருகர், இந்த 3 கோயில்லையுமே போடலாம். இது எப்போ செய்யலாம்னா அவங்க பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் அந்த பாவங்கள் நிவர்த்தி ஆகும். நல்லது சாமி. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமி. அடுத்த கலர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சார் தீபா சார், சென்னையில இருந்து பேசுறோம். ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி,
இந்த மாதிரி அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து ரொம்ப அடிக்கடி குடும்பத்துல சண்டை வருது, நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. அடிக்கடி அப்பா வந்து சண்டை போட்டுட்டு எங்கேயாவது போயிடுறாரு. அம்மா உங்க வீடு தீட்டு வீடுன்னு வருதேம்மா வீட்டுல? சொல்லுங்க சார். இல்ல உங்க வீட்டுக்கு தெய்வத்தை அனுப்புனா வரமாட்டேங்க, வீடு தீட்டு வீடுன்னே வருதேம்மா. இன்னைக்கு எதுவும் வீட்டுல என்னம்மா இன்னைக்கு? அம்மாவை பேச சொல்லட்டுமா? கட் பண்ணிடுங்கம்மா லைனை, இன்னொரு நாள் 7 நாள் கழிச்சு லைன்ல வாங்க. நல்லது. அதாவது பெண்கள் தலைக்கு ஊற்றி இருந்தால் அந்த 7 நாள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறப்ப தலைக்கு ஊற்றினா பீரியட்ஸ் ஆனால் தெரியல, தலைக்கு ஊற்றினா தலை குளிச்சுட்டு பேசக்கூடாதான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பீரியட்ஸ் ஆனால் 7 நாளைக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பரிகாரம், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பரிகாரங்கள் உங்கள் கர்மாவை கணிக்கிறதே தெய்வங்கள். நீங்கள் பேசுகிறப்பே உங்கள் வீட்டுக்கோ இல்லை நீங்கள் எங்கேருந்து பேசுகிறோம் அங்கே அனுப்பி அதை உங்கள் கர்மாவை நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் பதில் சொல்கிறோம். அப்போ அப்படி இந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் வீட்டில் பிறப்பு இறப்பு நடந்திருந்தாலும் நான் நெகட்டிவ்ஸ் மட்டுமே என் முன்னாடி வரும். அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் சொல்கிறப்ப அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது எதிர்மறையான விளைவுகளை தரும். தயவு செஞ்சு இந்த 3 பிரச்சனை இருக்கிறவங்க ஃபோன் பண்ணாதீங்க. சொல்லுங்க சுவாமிஜி. இன்னொரு அதாவது அகோர மரணங்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு அன்னதானம் கொடுத்தா வந்து இந்த மாதிரிலாம் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வேலை கிடைக்கல, அப்புறம் சரியான பொண்ணு கிடைக்கல, பார்த்தோன்னா பையன் கிடைக்கல, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்கலங்கிறது ஏற்கனவே நான் சொல்லி இந்திர சாபம். அவங்க எங்கேயுமே 3 மாதத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது. போனோன்னா இவங்களா ஒன்று விருப்பப்பட்டு வேலையை விட்டு வந்துடுவாங்க, இல்லை அவங்களே வேலையை விட்டுருவாங்க. எங்கே போனாலும் 3 மாதம், அதிகபட்சம் 90 நாள் இல்லை 3 வருஷம் வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. இது இந்திர சாபம். சிலருக்கு வந்து வேலையே கிடைக்காது, எங்கே போனாலும் 2 நாள் தான், போயிட்டு வேண்டான்ட்டு வந்துடுவாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, வேலை கிடைக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே 2-3 பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இது இந்திர சாபம். இன்னொன்று கந்தர்வ தோஷத்தில் 3ஆக பிரிச்சிருக்கோம். முதல் தோஷம் வந்து அவங்களுக்கு வசீகரம் இருக்கும், ஆனால் படிப்பு அவங்களுக்கு ஏறாது, எதையும் சீக்கிரம் கற்றுக்குவாங்க, அந்த மென்டாலிட்டி இருக்கும். பெண்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். இது கந்தர்வ தோஷம். இன்னொன்று பிரம்மச்சேத தோஷம். இந்த பிரம்மச்சேத தோஷம் இப்போ ஒரு காலர் லைனில் வந்தாங்க இல்லையா, அது வந்து கோயில்களுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம். பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் பிரச்சனை உள்ளவங்க மட்டுமே செய்யணும். பிரச்சனை இல்லாதவங்களும் நம்மளும் வந்துட்டோம் நம்மளும் செய்வோம்னு செஞ்சால் அது பிரச்சனை முடியல. எங்கே துணி விடலான்னா பம்பையில் விடலாம், ஐயப்பன் கோயிலில் பம்பையில் விடலாம், காசியில் கங்கையில் விடலாம். இந்த 2 இடத்துலையும் மட்டும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் போய் இங்கே ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டிருக்கப்பா துணி விடலாம், காசிக்கு எப்போ வேணாலும் போய் நம்ம துணி விடலாம். மற்றபடி ராமேஸ்வரத்துலையோ இல்லை வேறு பரிகார ஸ்தலங்களையோ நம்ம உடம்புல இருக்க ஆடைகளை பிரச்சனை இல்லாமல் கழட்டி விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம ஏற்றுக்கிறதா ஆகிடும். நல்லது சுவாமிஜி. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம் விடியலை நோக்கி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் சத்தியமூர்த்தி, சென்னை எம்ஜிஆர் நகர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. சுவாமிஜி வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சார் எனக்கு வந்து ஒன்றும் சரியா வேலை கிடைக்கல. 2010 வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் 2010 பிப்ரவரியில வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், வேற ஒரு வேலைக்கு போலான்ட்டு. அப்புறம் கிடைக்கல எனக்கு. வண்டியில எதுவும் நாய் எதுவும் விழுந்து அடிச்சிங்களா? இல்ல சார், அந்த மாதிரி 2010 ஏதாச்சும் வண்டிக்குள்ள எதுவும் நாய் எதுவும் விழுந்து எந்திரிச்சு போயிருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. ஞாபகம் இல்லைங்க சார். ஏன்னா இங்க நீங்க பேசணும்னே சுனவாகனம் தான் வந்து நிக்கிது, நாய் தான் வந்து நிக்கிது அடிப்பட்ட மாதிரி. நீங்க பைரவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சத்தியமூர்த்தி சார். சத்தியமூர்த்தி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்கு காலையில தேன் 100 மில்லி எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கங்க. தேன் 100 மில்லி. பொட்டுக்கடலை வந்து 1/4 கிலோ. பொட்டுக்கடலை 1/4 கிலோ. ஓகே சார். நாட்டு சக்கரை 1/4 கிலோ. நாட்டு சக்கரை 1/4 கிலோ. ஓகே சார். நெய் இல்ல நெய் 50 கிராம். ஓகே சார். தேன் ஏற்கனவே எழுதிட்டீங்க இல்லையா? எழுதிட்டேன் சார். இத வாங்கி அங்க பைரவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்க வர்றவங்களுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு வாங்க. நீங்க சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. அது செஞ்சு 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லது. வர 15ஆம் தேதி வந்து ஒரு கம்பெனில வந்து சரியா அவங்க எனக்கு சொல்லல ஒன்னும். சரிங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வரல. நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க மட்டும் சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கே அந்த பரிகாரத்தை செய்யுங்க. திங்கக்கிழமை காலையிலே ஆர்டர் வரும். நன்றி. நல்லதுங்க. நன்றி. நன்றி சுவாமிஜி.
சுவாமிஜி இப்போ இவர் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆர்டர் வரல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த நாய் வந்து குறுக்க வந்துட்டா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை, அது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. இவருக்கு எடுக்கிறப்ப பிரச்சனைன்னு பார்க்குறப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பாக நாய் அடிப்படுது அப்படின்னா, அதாவது உண்மையில் வந்து யம தூதர்கள் வந்து இந்திரனோட நாய் தான் வந்து இந்திரன் வளர்த்து யமனுக்கு கொடுத்த நாய். 4 கண்ணு இருக்கும். அதுதான் யம தூதர்கள். பூமியிலிருந்து ஆன்மாக்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய தூதர்கள் அவங்க தான். ஸோ அது மாதிரி நாய் நம்ம வாகனத்தில் இடமிருந்து வளமாக அடிபட்டுச்சுன்னா வண்டியோட சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை. அது மேக்சிமம் வண்டி, லாரி, கார் இதில் அடிப்படுற நாய் செவலை கலராக இருக்கும், இல்லை வெள்ளை கலந்ததாக இருக்கும். கருப்பு நாய் அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது. இந்த 2 கலரில் தான் அடிப்படும். செவலை நாய் அடிப்படுது அப்படின்னா பொருளாதார இழப்புகள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். வெள்ளை கலந்து அடிப்படுது அப்படின்னா வீட்டில் யாருக்கும் நோய் வந்து இறக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதே வலம் இருந்து இடமா, அதாவது டிரைவர் சீட்லேருந்து உள்ளே வந்து அடிபட்டு இறந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு செய்வன கோளாறுகள் ஏதோ வரப்போகுது. பித்ரு தோஷத்தினால இழப்புகள், பெரும் நோய்கள், அதாவது கேன்சர், இந்த மாதிரி உடம்புல தீர்க்க முடியாத நோய்கள் வரப்போகுதுன்னு ஒரு நல்லது சுவாமிஜி. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். விடியலை நோக்கி. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வினோத். சுவாமிஜி இருக்காங்க, பேசுங்க. சொல்லுப்பா. என்னப்பா? சொல்லுப்பா. நீ பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குதுப்பா. சொல்லுப்பா, என்ன கேட்கணும்? வண்டி டாடா ஏஸ் வச்சிருந்தேன் சார். கடன் அதிகமா இருக்கு. டாடா ஏஸ் வச்சிருந்தீங்க, வேற வச்சிருக்கீங்களா? இல்ல, வினோத் உங்களோட இணைப்பு கேட்கல, அதனால லைனை கட் பண்ணிடுவாங்க. இனிமேல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேச சொல்லுங்க. அப்படி கிடைச்சா நம்ம பதில் சொல்ல நல்லா இருக்கும். சுவாமிஜி. ஸோ நேயர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி கிட்ட நிறைய பேர் பேச வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சுவாமிஜி கிட்ட பேசும்போது கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. டவர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பேசிங்கன்னா ரொம்ப சிறப்பாகும். சுவாமிஜி நீங்கள் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜி நீங்கள் சென்னையில் பார்க்கலாம். கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர், மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் வந்து சென்னையில் நீங்கள் மீட் பண்ணலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து திருச்சியில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சியில் தி எவரெஸ்ட் பார்க்கில் நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட், நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க பொன்மலை சர்வீஸ் ரோடில் தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். சேலத்தில் சுவாமிஜியை நீங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தம், அங்கே நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். சுவாமிஜியை மீட் பண்ணுறதுக்கான நேரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். வரதுக்கு முன்னாடி டிவியில் கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தால் சிறப்பாகும். அடுத்த காலம் இருக்காங்க. வணக்கம். ஸ்டீவன், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கண்ணபுரம், கோவை மாவட்டம். உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஸ்டீவன். கண்ணபிரான். ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுப்பா. சுவாமிஜி வணக்கம். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. திருமணம் மற்றும் தொழில். இல்ல, ஸ்டீஃபன் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல, ஸ்டீஃபன் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கண்ணபிரான். இல்ல, எடுத்து நீங்க கால் பண்றப்ப ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் இங்க கேட்டதே ஸ்டீஃபன் கேட்டுச்சு, அதனால தான் கேக்குறேன். இல்ல கண்ணபிரான். கண்ணபிரான். வயசுங்க? வயசு 33ங்க. என்ன பரிகாரம் பண்ணிருக்கீங்க ராகுக்கு? எதுக்கு? இல்ல, ராகுக்கு கொண்டு பரிகாரம் பண்ணலீங்க. வேற ஏதாவது ஜாதகம் பாக்குறவங்க திருமணத்துக்காக பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்களா? இல்ல, ஒண்ணும் சொல்லலைங்க. லட்சுமி நரசிம்மர் மட்டும் வழிபட சொன்னீங்க. வழிபட சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க, ஆமா. சரிங்க. உங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூர்லயா? கோயம்புத்தூர். என்ன கிழமை பிறந்தீங்க? செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை. மருதமலை இருக்கீங்களா? எங்கங்க? மருதமலை முருகர் கோயிலுக்கு வந்து முருகருக்கு வந்து சரிங்க செவ்வரளி மாலையும் சரிங்க பஞ்சாமிர்தம் 1 கிலோ வாங்கி அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டு சரிங்க சந்தனம் அங்க கேட்டு வாங்கிட்டு வாங்க. சரிங்க. அத வந்து தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு காலையில வெறுவகத்துல இளநீர்ல கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்க. நல்லது. இது செவ்வாய்க்கிழமை மட்டும்? ஆமா ஆமா ஆமா, ஒரு செவ்வாய் செஞ்சா போதும். நல்லதுங்க. நன்றி நன்றி நன்றி. சுவாமிஜி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்துட்டோம். ஸோ நேர்கள் நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பொதுவான பரிகாரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து ஏதாவது பொதுவான பரிகாரம் ஏதாவது சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு பகுதி கொடுக்கலாம். அதாவது பைரவ வழிபாடு இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பணம் வேண்டுதல் தான் 100% 80% பிரச்சனைகளுக்கு ஆரம்பிக்கிறது.
இதை நீங்கள் வீட்டிலேயே கூட பைரவரை கூப்பிடலாம். எப்படி அப்படின்னா, பௌர்ணமி தினத்தில் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பசுஞ்சான வரட்டியை வாங்கி பவுட்ரு பண்ணி ரெண்டையும் கலந்து பிள்ளையார் பிடிச்சி 8 விதமான தீபம் முதல் வாரம் தேங்காய் எண்ணெயில் கிழக்கு முகமாக அந்த பிள்ளையாரை வந்து ஈசான்ய பகுதியில் வைக்கணும். கோயிலில் கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் பௌர்ணமி நாள் பைரவர் கோயிலுக்கு போய் 8 தீபங்கள் இதே மாதிரி மஞ்சளும் மரட்டியும் பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதற்கு பின் 8 தீபங்கள் கிழக்கு முகமாக தேங்காய் எண்ணெயில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகமாகும். இது எப்போ வழிபடலான்னா, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம், அதாவது சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே 6:30 மணிக்குள்ள கோயிலில் வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வீட்லேயும் அதே தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து 3 பௌர்ணமி இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை எல்லாருமே செய்யலாம், எல்லா மதத்தினருமே இதை செய்யலாம். நன்றி சுவாமிஜி. நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை பார்த்து வந்து ரசிச்சிருப்பீங்க. அதாவது நிறைய பேருக்கு பலன் பெற்றிருப்பீங்க. நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை சுவாமிஜி வந்து இப்போ நேரில் உங்ககிட்ட பேசுவார். இது தவிர்த்து சுவாமிஜி நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் முன்னாடி சொன்ன அட்ரஸில் நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். இன்னொரு வாட்டி நான் அட்ரஸ் சொல்கிறேன், கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணிங்க. சுவாமிஜியை புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் வந்து சென்னையில் மீட் பண்ணலாம். எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் வந்து இந்த அட்ரஸ் இருக்குது. இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து திருச்சியில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்சியில் சுவாமிஜியை சனிக்கிழமை மீட் பண்ணலாம். தி எவரெஸ்ட் ரெசிடென்சி, தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் மீட் பண்ணலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது. ஸோ தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சி திருச்சியில் மீட் பண்ணலாம் சனிக்கிழமை. இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் மீட் பண்ணலாம். எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்த் அங்க நீங்க சுவாமிஜியை மீட் பண்ணலாம். டிவில இப்ப கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்தா ரொம்ப சிறப்பாகும். மேல போயிட்டு இருக்க நம்பருக்கு நேரலைக்கு மட்டும் தான் நீங்க கூப்பிடணும். நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்த அனைவரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா பலன் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை நீங்களை மீட் பண்ணணும். நன்றி சுவாமிஜி. என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா சினிமாவில் வரதுன்னா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பி ஓடவும் முடியாது ஊருக்கு. எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆகணுன்ட்டு போனால் என்னத்த ஜாய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில், நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அதை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். டொத்து தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லோரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து குணம் ஆகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு இருந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் இருந்து சொன்னால் ஒரே தும்மலாக வருது. நான் எல்லா இஎன்டி டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகலை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டாரு. என்னடா பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம், அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு 3 மாதம் கரெக்டாகிரும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பாபாஜியை போய் பாருங்க, அவங்கள கரெக்டாகிருக்குன்னா. அதே மாதிரி போய் பார்த்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சால்வேஷன்.
தெய்வங்கள் தனியாக இருக்காங்க. அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜி கிட்ட நான் நரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜி கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜி கிட்ட வாங்க.